இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். மனிதன் இந்த உலகத்தில் அமைதிக்காகத்தான் ஏங்கி தவிக்கிறான். அமைதியை தேடி தேடி அலைகிறான். எதில் எனக்கு நிம்மதி கிடைக்கும், அமைதி கிடைக்கும் என்று சொல்லி பல இடங்களுக்கு ஓடுகிறான், பல முயற்சிகளை செய்கிறான். ஆனாலும் அவன் மனதில் அமைதி நிலைப்பதில்லை. நம் இந்திய நாட்டிற்கும் அண்டை நாடான பாகிஸ்தான் நாட்டிற்கும் எல்லையில் போர் நடந்து கொண்டிருப்பதை நாம் கவனித்திருப்போம். இந்த போர் பதட்ட சூழ்நிலை நம் அமைதியை சீர்குலைத்திருக்கிறது, நம் நிம்மதியை இழக்கச் செய்திருக்கிறது. எப்பொழுது என்ன நடக்கும் என்கிற கலக்கமும் அச்சமும் பீதியும் நம்மை ஆட்கொண்டிருக்கிறது. சகோதர சகோதரிகளே, நம் அன்றாட வாழ்க்கையில் கூட நாம் செய்கிற சில செயல்கள் நமக்குள் பதற்றத்தை ஏற்படுத்துகிறது, நமக்குள் கலக்கத்தையும் அச்சத்தையும் பீதியையும் ஏற்படுத்துகிறது. செயல்கள் நல்லவனவாயிருந்தால் நம் மனம் அமைதி பெறும். நாம் செய்கிற செயல்கள் தீயனவாயிருந்தால், பாவத்தை விளைவிக்கக்கூடியதாக இருந்தால் நமக்குள் பதற்றமும் அச்சமும் ஏற்படும். தப்பு செய்தவர்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. பாவம் செய்தவர்கள் மன ஆறுதலோடு வாழ முடியாது. ஏனென்றால் அது ஒரு முள் போல அவர்களுடைய நெஞ்சில் தைத்து கொண்டே இருக்கும், துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும், அவர்களை சஞ்சலப்படுத்தி கொண்டே இருக்கும், வேதனையை தந்து கொண்டே இருக்கும். அந்த துன்பத்திலிருந்து, அந்த வேதனை வழியிலிருந்து, அந்த கலக்கத்திலிருந்து, அந்த பீதியிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்றால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் சொல்லுகிறார், நன்மையை செய்யுங்கள், பரிசுத்தமாய் வாழுங்கள், கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடங்கள், ஒருவர் மற்றவரை நேசியுங்கள். உங்களுக்குள் பகைமை, வெறுப்பு, கோபம், தீமை வேண்டாம். எந்த உள்ளத்தில் பகைமை இருக்கிறதோ அவர்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. எந்த மனிதரிடத்தில் கோபம் இருக்கிறதோ அவர்களால் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு வாழ முடியாது. எந்த மனிதரிடத்தில் வெறுப்புணர்வுகள் இருக்கிறதோ, கசப்புணர்வுகள் இருக்கிறதோ, அவர்களுடைய மனதில் அமைதி இருக்காது. எனவே நம் மனம் அமைதி பெற வேண்டுமென்றால், நிம்மதி அடைய வேண்டுமென்றால் கோபத்தை தவிர்ப்போம், வெறுப்புணர்வுகளை தவிர்ப்போம். பிறரை பழித்துரைப்பதை, பிறர் மீது பொறாமைப்படுவதை, காழ்ப்புணர்வு கொள்வதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடமிருந்து களைந்து எறிவோம். அதன் வழியாய் கடவுள் தருகிற அமைதி நம் உள்ளத்தில் நிலைத்திருக்கும். அந்த நிம்மதியான வாழ்க்கை நம்மை மகிழ்ச்சியோடு வாழச் செய்யும். அதற்கான வரத்தை தருகிறது இந்த நாளின் இறைவார்த்தை. நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும். இன்றைய நாளின் முதல் வாசகம். நமக்கு வேதனை இருக்கும், கஷ்டம் இருக்கும், துன்ப துயரங்கள் இருக்கும். ஆனால் இறைவன் சொல்லுகிறார், அந்த வேதனைகளின் வழியாகவே நாம் இறையாட்சிக்கு உட்பட வேண்டும். அந்த துன்பங்களை ஏற்கின்ற, அந்த கலக்கங்களை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மனப்பக்குவத்தை கடவுள்தான் நமக்கு தரணும். கடவுள்தான் அந்த அருளை நமக்கு கொடுக்க வேண்டும். கடவுள்தான் நம் மனதுக்கு அமைதியை, நிம்மதியை தர வேண்டும். கடவுளிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப் போவதில்லை, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். இந்த உலகின் தலைவன் நம்மை ஆட்கொள்ளாத வரை, இந்த உலகின் தலைவன் அவனுடைய செயல்பாடுகளை நம்முடைய உள்ளத்தில் திணிக்காத வரை நாம் பரிசுத்தமாய் கடவுளுக்கு சாட்சி உள்ளவர்களாக வாழ முடியும். இந்த உலகின் தலைவன் சாத்தான், தீமை, நமக்குள் இருக்கின்ற கெட்ட எண்ணங்கள், சிந்தனைகள், இந்த உலகின் தலைவனை தூக்கி தூர வீசி எறிந்து விடுத்தால் நம் மனம் அமைதி பெறும், நம் மனம் நிம்மதி அடையும். அந்த அமைதியில், நிம்மதியில்
இறைவன் நம்மோடு உடனிருப்பதை உணர முடியும். ஆமீன்.